அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களுடைய மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த விதியை மதியால் வெல்லலாம் என ஆதி காலத்திலிருந்து இந்த பழமொழி இருக்குது. அதுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்பது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த அர்த்தத்தை தான் சொல்ல போகிறேன், கருத்தில் கொள்ளுங்க. விதி என்பது நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கிற லக்னம் தான் விதி. லான் போட்டிருக்கோம், அதுதான் விதி. மதி என்பது சந்திர பகவான் எந்த கட்டத்தில் அமைந்திருக்கிறாரோ அதுதான் மதி. இப்போ லக்னத்துக்கு பாதகாபதி திசை மாரகாபதி திசை நடக்கக்குள்ள லக்னம் பலம் இழந்துடும். லக்னம் பலம் இழந்துடுச்சுன்னா அந்த ஜாதகருக்கு பாதிப்புகளும் மனவேதனையும் பணவிரையும் வாழ்க்கையில் பிரச்சனை சண்டை சச்சரவு கணவன் மனைவி மோதல் போக்கு இது அனைத்தும் ஏற்பட ஆரம்பிச்சிடும். கருத்தில் கொள்ளுங்க. அப்போ இந்த மதியம் சொல்கிற சந்திரன் இருக்கிற இடத்திலிருந்து கேந்திரம் 1, 4, 7, 10 இந்த இடத்தில் அந்த மாரகாபதி இல்லை பாதகாதிபதி இந்த கேந்திரத்தில் அமர்ந்திருந்தாங்கன்னா இந்த சந்திரன் பலத்தால் அந்த ஜாதகருடைய வாழ்க்கையில் ஏற்படும் கஷ்டங்கள் விளக்கப்படும். அதுதான் இதுதான் உண்மையான கருத்து. இந்த மதிய விதியால் வெல்லலான்னு கருத்தில் கொள்ளுங்க. இந்த கருத்தை தெரிஞ்சு வச்சுங்க. இதான் அதாவது விதியை மதியால் வெல்லலான்னு கூறக்கூடிய உண்மையான கருத்துடைய அர்த்தம். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.